Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am taking a champion Veera Vijay along with me. இன்னைக்கு பிரேக் அனாலிசிஸ்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டாபிக் பிரேக் அனாலிசிஸ் என்ன கேட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The break-even quantity for an industry selling a product of as 10 per unit with a fixed cost for assets as 40,000 and variable cost of as 6 per unit would be. ஸோ வந்து வழக்கமாக கேட்குற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வழக்கமாக கேட்குற கொஸ்டினில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பிரேக் ஈவன் குவான்டிட்டி அப்படின்னா F by S minus V. S minus V. F எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. VS எவ்வளோ கொடுத்துருக்காங்க? S வந்து 10 sir. minus 6. அதில் 6 போனால் 4 வந்து 40 அடிச்சா 10,000. 10,000. ஸோ சேம் இதுதான் ஆப்ஷன் B. B is the right answer. அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்? A company spends considerable amount on publicity to promote sales. This expenditure in break-even chart is shown below. ஸோ எந்த காஸ்ட்டில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் சேல்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, அப்புறம் வேரியபிள் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட்டு தான் வந்து பப்ளிசிட்டியில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேரியபிள் காஸ்ட் வந்தால் ஆப்ஷன் த்ரீ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வேரியபிள் காஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, If the fixed cost of the assets for a given period tripled, then how much will be the break-even quantity become? ஸோ பிரேக் இன் குவான்டிட்டி என்ன ஆகும் கேட்குறாங்க. பிரேக் இன் குவான்டிட்டி ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்னா ரெண்டுமே மேலே தான் இருக்குது. ஸோ இது 3 மடங்கு ஏற்றுனா இது 3 வாட்டி ஏறும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த Right answer. ஸோ நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஃபார்முலா கற்றுக் கொடுத்தாரு. பிரேக் இன் குவான்டிட்டி ஈக்குவல் டு FP டிவைட் பை S minus V. ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்ணலாம் வேரியபிள் காஸ்ட்டில் வரும்னு சொன்னார். மூணாவது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை 3 மடங்கு அதிகப்படுத்தினா பிரேக்கிங் குவான்டிட்டி 3 மடங்கு அதிகம் ஆகும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான 3 பாயிண்ட் நம்ம கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.